இன்னும் நாம் ஆராதனைக்கு நேராக நம்மை திரும்புவோமாக. பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை திரும்புவோமாக. துதி செலுத்துகிற இடத்துக்கு திரும்புவோமாக. அப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் பரிசுத்த ஸ்தலமாய் பரலோகத்தில் வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடு நான் எப்போது நான் வாழ்கிறேன். உம்மோடு நான் எப்போது நான் வாழ்கிறேன். அப்பாயின் வலக்கரம் பீடித்து தாங்குகிறேன். அப்பாயின் வலக்கரம் பீடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? 2 நாளாகமம் 30வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு எழுப்புதல் உண்டானது. அப்புறம் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி எசேக்கியா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் சரி யூதா எங்கேயும் ஆட்கள் அனுப்புறாங்க. எப்ராஹிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்புறாங்க. பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவுடைய பிரபுக்களும் எருசலேமில் சபையார் யாவரும் யோசனை பண்ணாங்க. முதல் மாதம் தான் நடத்தணும். ஆனால் இவங்க 2ஆம் மாதம் தீர்மானிக்கிறாங்க. ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாது இருந்தபடினாலும் எருசலேமில் ஜனங்கள் கூடி வராமல் இருந்தபடினாலும் அதன் காலத்தில் ஆசரிக்க கூடாமல் போயிட்டு ஒரு காரியத்தை அந்த காலத்தில் செய்யக்கூடாமல் போயிட்டுனாலும் அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்த ஒரு நாள் ஜெபிக்க தவறிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த நாளில் இருந்தாவது நாளையில இருந்தாவது செய்யுங்க. இன்னைக்கு செஞ்சிருக்கணும், இன்னைக்கு செய்ய முடியாட்ட பரவாயில்ல, நாளையில இருந்தாவது செய்யுங்க. அது பரிசுத்தம் பண்ணப்படாத நாளாக இருந்திருக்கலாம், அல்லது பிரயாணத்தினால நீங்கள் சேர முடியாமல் இருந்திருக்கலாம். ஒரு வாரம் விட்டுட்டீங்களா, பரவாயில்ல, அடுத்த வாரமாவது செய்யுங்க. செய்ய வேண்டியதை நீங்கள் செய்து விடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த காரியம் ராஜா பார்வைக்கு எல்லாருக்கும் நியாயமாக கண்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலம் அதை ஆசரிக்கலையா பஸ்காவை. அப்போ என்ன ஆகி போச்சு, பஸ்காவை மறந்தே போயிட்டாங்க. அப்போ வாங்கன்னு சொல்லி பெயர் சபா முதல் தான் வரைக்கும் எல்லா பக்கமும் தண்டராக அடிச்சு டும் 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 டும். இதனால் அறிவிக்கிறது என்னவென்றால் எருசலேமிலே ஆமென் சோத்திரம், கர்த்தர் இஸ்ரவேலில் கொடுத்ததான பண்டிகையில முதல் பண்டிகையாகிய பஸ்கா முதல் மாதத்தில் நடக்க வேண்டியது 2ஆம் மாதத்தில் நடக்க இருக்கிறது. எல்லாரும் ஆமென் பஸ்கா பண்டிகையில கலந்து கொள்ளும்படி இதனால் உத்தரவிடப்படுகிறது. டும் 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 நடிச்சுட்டு போறான். அப்போ எல்லா நிருபங்களை வாங்கி அஞ்சல்காரங்க வாங்கி யூதா எங்க போய் இஸ்ரவேல் புத்திரரே ஆபிரகாம் ஈசாக் இஸ்ரவேலுடைய தேவனாய் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள், வாங்க, ஆண்டவருடைய அந்த பஸ்கா
புதிய ஏற்பாட்டு பஸ்கா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே நாம் எல்லாரும் ஆமென் மீட்கப்பட்டோம். சங்கார தூதனுக்கு நாம் தப்பு வைக்கப்பட்டோம். அந்த ஆட்டுக்குட்டியினுடையதான மாம்சத்தை நாம் புசித்தோம். அதே போல இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆமென் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஆமென் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் சாத்தானுக்கும் நம்மை விடுதலையாக்கி விட்டார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து விடுதலையாக்கி இருக்கிறது. ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறதான திருவிருந்து, அவருடைய சரத்துக்கு அடையாளமா இருக்கிறதான அந்த திரு அப்பத்தையும் வாங்கிக் கொள்ளும்படி அந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி வாருங்கள். ஆமா, நீ கர்த்தருக்கு துரோகம் பண்ணீங்க, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ண மாதிரி உங்கள் சகோதரர் போல இருக்காதீங்க. நீ காண்கிறபடி பாலா போறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரே, கழுத்தை கடினப்படுத்தின மாதிரி நீங்களும் கடினப்படுத்தாதீங்க. வாங்க, பரிசுத்தம் பண்ணுங்க. கர்த்தராகி தேவனாய் கர்த்தரை சேவிங்க. கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்க கர்த்தரத்துக்கு திரும்பினா உங்கள் சகோதரன் உங்கள் பிள்ளைகளும் சிறைப்படுத்தலுக்குமா இறக்கம் பெறுவதற்கு, இந்த தேசத்துக்கு திரும்புவதற்கு ஏதுவாகும். இதுக்கு இடையில என்ன போச்சுன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்ல அசிரியாவுக்கு சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. தேவனாய் கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நீங்க அவர்த்த திரும்பினா முகத்தை உங்களை விட்டு விளக்க மாட்டார். தேடுங்கள், அவர் உங்களை கண்டடைவீர்கள். அப்பா ஸ்தோத்திரப்பா, முகத்தை பாருங்க. அப்படி எல்லாம் போய் சொல்றாங்க. ஆனாலும் ஊர் ஊரா போய் சொன்னாலும் சிலர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணாங்க. இருக்கும் நம்ம சபை விசுவாசிகளே சில ஃபங்க்ஷன்ஸை நல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம ஆட்களே ஒரு மாதிரி பரியாசம் பண்றாங்க பாருங்க, சிரிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சில நேரங்கள் நம்ம சபையில் சில நிகழ்ச்சிகளை நம்ம கொண்டாடுவோம். சில காரியங்களை கர்த்தருக்காக பிள்ளைகளை உற்சாகப்படுத்த முடியாத ஒரு காரியம் செய்யும்போது நம்முடையவர்களே நகைக்கிறதும், நம்முடைய ஆட்களே பரியாசம் பண்ணுறதும், நம்முடைய ஆட்களே விமர்சிக்கிறதும், நம்முடைய ஆட்களை இகழ்ந்து பேசுறதையும் நம்ம காதில் கேட்டிருக்கோம். பார்த்தீங்களா? இருக்கும் போட்டு. ஆனாலும் மனாசையிலையும் செபுலோனிலையும் சிலர் மனத்தாழ்மையாக வந்தாங்க. எல்லாரும் ஜெபத்துக்கு வாங்கன்னா அதுக்கு 1008 காரணத்தை சொல்லி சில வரமாட்டாங்க. சில நிகழ்ச்சிகள் நடத்தும் போது 1008 காரியங்களை சொல்லி பரியாசம் பண்ணி வராமல் போயிடுவாங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவின் பிரபுக்களும் கட்டளையிட்டு வச்ச தேவனுடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திச்சு. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் சபையார் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தட்டும். நேற்றைக்கு பார்த்தோம், அந்த யோசனை சடிதியாய் வந்தது. இன்னைக்கு இந்த யோசனையில படி எல்லாம் சேரும்படி கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திச்சு. எல்லாரும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடும்படி மகா பெரிய சபையாக கூடி வந்தாங்களாம். படிவிடங்கள் தூப்புனாங்க. அப்போ இந்த நேரத்தில் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, எந்த விதமான சத்துருக்களுடையதான பயமுறுத்தலும் இல்லாதபடி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருந்தார். எல்லாம் அந்த எருசலேமில் உண்டான பலிபீடங்கள் தூப்புகள் எல்லாவற்றையும் கிருதோ நாட்டில் போட்டாங்க. 14ஆம் தேதி பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின்படி அடிக்கிறாங்க. ஆசாரியர் லேவியர்கள் வெக்கி தங்களை சுத்தம் பண்ணாங்க. நிறைய பேர் சரி பண்ணாமல் இருந்தவங்கலாம், ஐயோ நாம் இதில் பலந்துக்காமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி தாங்களே வெட்கப்பட்டு ஆமாம் பின்னுக்கால நின்றவங்கெல்லாம் தங்களை சுத்திகரித்து கொண்டு முன்ன வந்தாங்களாம். தேவனாய் மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படி தங்கள் ஸ்தானத்தில் நின்றாங்க. லேவியர் கையிலிருந்து ரத்தத்தை வாங்கி ஆமேன் ஆசாரியில் தெளிக்கிறாங்க. பலிபீடத்தின் மேலும் ஆமேன் திரையின் மேலும் ஆமேன் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தின் திரையின் மேலும் தெளிக்கிறாங்க. சபையில் அநேக தங்களை பரிசுத்தம் பண்ணிக்குள்ள வந்திருந்தாங்க. சுத்தம் இல்லாத எல்லாரும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியில் அடிக்கும் காரியத்தை விசாரிச்சாங்க. நிறைய பேர் விருத்த சேதனம் பண்ணப்படலை, விருத்த சேதனம் பண்ணாங்க. நிறைய விருத்த சேதனம் பண்ணப்படாத கேசெல்லாம் இருந்துச்சு. ஞானஸ்நானம் எடுக்காத கேசெல்லாம் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டாங்க. தாங்கள் பின்னுக்கால போனவிலேருந்து முன்ன வர ஆரம்பிச்சாங்க. தேவையில்லாத அவசியம் இல்லாத அசுத்தமானதை தேவன் அல்லாத காரியங்களை தங்கள் வீட்டை விட்டு அகற்றினாங்க. அநேகர் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளாங்க. அது மாத்திரம் இல்லை, எப்ராஹிம் மனாசே இசக்கார் செப்லோன்ல கூட்டம் ஏராளமாக இருந்ததுனால சுத்தம் பண்ணி கொள்ளாது இருந்தும் சிலர் பஸ்காவா சாப்பிட்டாங்க. சில நேரங்களில் இந்த தெரியாம இந்த திருவிருந்து கொடுக்கும்போது சில ஆட்கள் ஞானஸ்தானம் எடுக்காதவங்களும் தெரியாமல் புதுசாக வந்தவங்களும் கூட்டம் நெருக்கடி அதிகமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் கவனம் செலுத்த முடியாததுனால அவங்களும் சில டைமில் என்ன செஞ்சுருப்பாங்க, அது பாவரிக்கை செய்து தங்களை சுத்தம் இல்லாத நிலையிலையும் அப்போ அப்படியும் பஸ்கா சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்ருந்தா அவங்க வேரோடு அறுப்புண்டு போயிடுவாங்க, கர்த்தர்களை இல்லாமல் ஆக்கிடுவார். அதுக்காக எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுறார், ஐயா
அவங்க தேவனை தேடும்படி இங்கே வந்துட்டாங்கப்பா, நேராக்கி பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாங்களே, அவங்க சுத்தாங்க அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் கர்த்தர் எல்லாருக்கும் மன்னிப்பீராகன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரா? மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே விருத்தசேதனம் பண்ணப்படாத விருத்தசேதனம் பண்ணாங்க. ஆமாம், தெரிஞ்சிடும்ல யார் இவங்கெல்லாம் தகுதி இல்லாமல் எடுத்தவங்க உடனே தங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு அர்ப்பணித்தாங்க, தங்களை தகுதிப்படுத்தி கொண்டாங்க. அதை தகுதிப்படுத்தி கொள்ளாமலேயே தொடர்ந்து அவங்க வரல. அது தெரிஞ்ச உடனே நம்ம தவறாக நம்ம புசித்து விட்டோம் தெரிஞ்ச உடனே போகட்டும், கர்த்தவனை மன்னிக்கிறார். உடனடியாக ஞானஸ்நானம் எடுக்காம நீ திரும்ப எடுத்துட்டியா, போகட்டும், கர்த்தவனை மன்னிப்பாராக. உடனே இந்த மாதமே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள், அடுத்த மாதம் ஆமென் மன்னிப்பு கேட்டு புதிதாக ஆமென் அதனை தொடர்ந்து தேவ திருவிருந்திலே பங்கெடுப்பாயாக. கர்த்தர் தினந்தோறும் பேரோசியாய் 7 நாளவும் ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தருக்கு எடுத்து காத்து நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமா பேசுறான். 7 நாள் ஸ்தோத்திரப்படி 7 நாளும் கர்த்தரை துதிக்கிறாங்க. 7 நாள் அளவும் ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை துதிக்கிறாங்க. 1000 காளை, 7000 ஆடு, 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுக்குறாங்க. எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. எல்லாரும் தங்களை வேறு பிரித்து கொண்டாங்க. யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிருந்து வந்தவர்கள் சபை அனைத்துமாய் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் ரொம்ப மகிழ்ச்சி, மகா சந்தோஷம். தாவீதின் குமாரனாய் சாலமோன் என்னும் இஸ்ரவேல் ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடக்கவே இல்லையா? எத்தனை வருஷம் பாரு, நூற்றாண்டுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் இதுவரை எந்த நூற்றாண்டுகளில் நடக்காத எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய காலத்தை தருவார். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிப்போச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். முறைப்படி நடத்தி இன்னும் நாம் ஆராதனைக்கு நேராக நம்மை திரும்புவோமாக, பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை திரும்புவோமாக, துதி செலுத்துகிற இடத்துக்கு திரும்புவோமாக. அப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எழுந்து நின்று ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் பரிசுத்த ஸ்தலமாய் பரலோகத்தில் வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். God bless you.